எல்லாம் 4 பேர் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, அந்த குரூப் கேம் விளையாண்டு நீ அவனை அடி அவனை சுடு. சரி, அப்படி கேம் விளையாண்டு நமக்கு ஒண்ணு உடற்பயிற்சியாவது ஏதாவது இருக்குதா? இன்னைக்கு ஜிம்முக்கு போனாலும் உடம்புக்காவது ஒரு பயிற்சி கொடுத்த மாதிரி இருக்கும். எதுவும் இல்லாம இப்படி வீணான காரியத்திற்கு நிறைய நேரம் செலவழிக்கிறமே. மறுமை நாள் அல்லாஹு தஆலா மறுமையில சொர்க்கத்திற்கு சொர்க்கவாசிகள் அனுப்பிடுவான், நரகத்துக்கு நரகவாசிகள் அனுப்பப்படுவாங்க. இப்படி சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் ஆட்கள் அனுப்பப்பட்ட பிறகு சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்களாம், மா சலகக்கும் ஃபீ சகர், இப்படி சக்கர்னு சொல்லக்கூடிய நெருப்புல விழுந்து கிடக்குறீங்களே, எதுக்காக இப்படி நெருப்புல விழுந்து கிடக்குறீங்கன்னு கேட்கும் பொழுது அப்போது அவர்கள் சொல்லுவார்களாம், லம் நகு மினல் முஸல்லீம், முதலாவது காரணம் தொழுகையை ஒழுங்கா கடைபிடிக்கல. எத்தனை வருஷம் நாம வாழ்ந்தோமோ அந்த தொழுகையை நாங்க கடைபிடிக்கல. வலம் நகு மின் நுத்இமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க சொல்லி அல்லாஹ் சொன்னா அதை நாங்க ஒழுங்கா கடைபிடிக்கல. அடுத்து சொல்லுவாங்களா, வகுன்னா நஹூது மஅல் காயிதீன், சில நபர்கள் தங்களுடைய நேரங்களை வீணான காரியத்துல செலவழிச்சாங்க. எதுல அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லையோ, எதுல இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல எந்த பிரயோஜனம் இல்லையோ, இப்படி பிரயோஜனம் இல்லாத வீணான காரியத்தில் சில நபர்கள் தங்களுடைய நேரத்தை செலவழிக்கும் பொழுது அவங்கள பார்த்து நாங்க சுதாகரிக்கணுமே, நாங்க என்ன பண்ணிட்டோம், அவங்களோடு சேர்ந்து நாங்களும் எங்க நேரத்தை வீணா கழிச்சிட்டோம், அதுதான் எங்களை இந்த மாதிரி நரகத்துல கொண்டு வந்து தள்ளிடுச்சு என்று மறுமை நாள்ல நரகவாசிகள் காரணம் சொல்லுகிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட ஒரு நிலையில அல்லாஹ் தஆலா நம்மள ஆக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.